நீ முத்தம் கொடுத்தாதான் நான் கையை விடுவேன். முதல்ல நீங்க டிஃபன் சாப்பிடுங்க. நீ முத்தம் கொடுத்தாதான் நான் டிஃபன் சாப்பிடுவேன். கமான் கமான், சீக்கிரம். பிடிவாதம் பிடிக்கிறீங்க. சாப்பிடுங்கப்பா. நீங்க என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க? அப்பாவுக்கு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியாப்பா? உங்களுக்கு அப்போ அம்மா செஞ்ச சட்னி ஞாபகம் வந்துச்சா? அப்பாவுக்கு அந்த சட்னியோட சேர்த்து அதை செஞ்ச அம்மாவும் ஞாபகம் வந்திருப்பாங்க இல்லையாப்பா? இந்த ஜுன்னு சாதாரணமானவன் கிடையாது. இறந்து போன பொணத்துக்கும் உயிரை கொடுப்பான் போல இருக்கு. இவ்ளோ நாளா அவன் லக்ஷ்மியோட பையனா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இவன் லக்ஷ்மியோட பையனா இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். சாப்பிடு மித்ரா, அவங்கள நீ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும்ல. அந்த வேலையை நீங்களும் செய்யணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நான் எதுக்கு செய்யணும்? எனக்கு என்ன தேவை? உனக்கு தேவை இருக்கா இல்லையாங்கிறது இல்லை மித்ரா. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உன் உதவியும் தேவைப்படுது. உங்க இஷ்டத்துக்காகலாம் என்னால பண்ண முடியாது. என் மேல பரிதாபப்பட்டு இதை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை இந்த மித்ரா என்னைக்குமே ஏத்துக்க மாட்டான். நான் மற்றவங்களுக்கு கொடுத்து தான் பழக்கம், வாங்கி பழக்கம் கிடையாது. உங்க பிச்சை எனக்கு வேண்டாம். நீங்க அப்படி எதுக்கு நினைக்கிறீங்க? நாங்க தான் உங்ககிட்ட ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறோம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஆனா நீ என்ன சீட் பண்ணுவ, அப்படிதானே? இதுல எந்த சீட்டிங்கும் இல்லை மித்ரா. ட்ரஸ்ட் மீ. ட்ரஸ்டா? அதுவும் இவளை பார்த்து நம்ப வச்சு ஏமாத்துறது ஒன்றும் இவளுக்கு புதுசு கிடையாது. பிரவீன் மிட்டல் விஷயத்திலேயே அதை இவ ப்ரூவ் பண்ணியிருக்கா. திரும்ப திரும்ப ஏமாந்து போறதுக்கு நான் ஒன்றும் ஃபூல் கிடையாது. ஐயோ அது இல்ல மித்ரா அண்ணா. நீ ஒன்றும் பேச தேவையில்லை. உன் லைஃப் பார்ட்னரா இருக்கவே எனக்கு விருப்பம் இல்லை. இனி நான் உன் ப்ராஜெக்ட்ல இருப்பேன்னு நீ எப்படி நினைக்கிறேன்னு தெரியல. கனவுல கூட இது நடக்காது. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு மித்ரா. உன் பிரசன்டேஷன் நல்லா இருக்கு. உன் காம்ப்ளிமெண்ட் எனக்கு தேவையில்லை. லக்கி வாங்க. வாமா, நம்ம ஸ்கூலுக்கு போலாம். வா. ஏய், உன்னதான். என் பேரு ஏஒய் கிடையாது, ஜுன்னு. ஆக்சுவலா உனக்கு பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னே தெரியாதா? ஆக்சுவலா உங்களுக்கு சின்ன பசங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? இப்படி வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசினா நீ என்ன பெரிய ஹீரோ ஆயிடலாம்னு நினைக்கிறியா? சின்ன பசங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க. ஏதாவது கேட்கணும்னா நேரடியா கேளுங்க. எதுக்காக இரும்பல்ல நீங்க செய்க காட்டுறீங்க? அதனாலதான் அப்பா உங்க மேல நான் ரொம்ப கோவப்பட்டேன். என் மேல உனக்கு அவ்வளவு நெகட்டிவிட்டி இருக்காடா? ஆனா இப்ப எதுவும் கிடையாதுப்பா. இப்ப எல்லாமே பாசிட்டிவ் தான். எதுக்காகனா நீங்க என்னுடைய அப்பா. டேய், இத்தனை வாட்டி என்ன அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிடாத. அப்பாவா அப்பான்னு சொல்லாம வேற என்ன சொல்லணும்னு சொல்றீங்க? இதுக்கு நடுவுல நீ வராத லக்கி. நீங்க ஜுன்னுவை ஏதாவது சொன்னீங்கன்னா நான் நடுவுல வந்து பேசுவேன்ப்பா.
இப்போ நீங்க 2 பேரும் ஒண்ணாயிட்டீங்களா? நீ கூட இப்போ கட்சி மாறிட்டில லக்கி. நமக்குள்ள எந்த கட்சியும் இல்லப்பா, இருக்கவும் கூடாது. பந்தத்துக்குள்ள தடைகள் இருக்காது நல்லது இல்லைன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஆமாப்பா, நான் உங்களுடைய பொண்ணு, அதே மாதிரி ஜுன்னுவும் உங்களுடைய பையன். எனக்கு உங்களை எவ்வளவு பிடிக்குமோ ஜுன்னுவுக்கும் உங்களை அதே அளவுக்கு பிடிக்கும். பாவம், ஜுன்னு என்ன மாதிரியே சின்ன பையனாச்சேப்பா. நீங்க கோவப்பட்டீங்கன்னா அவன் ஃபீல் பண்ணுவான். ஜுன்னு வருத்தப்பட்டா நானும் வருத்தப்படுவேன். டேய் 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 இரு. தேங்க்யூப்பா. என்னாச்சு உங்களுக்கு? இன்னொரு முத்தம் வேணுமாப்பா? இவன் என்ன என்னைய பார்த்துட்டு இருக்கான்? இவன் மாய வலையில விழக்கூடாது. இவன் வலையில விழுந்துட்டேன்னா லக்ஷ்மி கிட்ட நான் தலை வணங்க வேண்டியிருக்கும். என்னாச்சுப்பா உங்களுக்கு? காரை ஸ்டார்ட் பண்ணுங்க, போலாம். என் மருமகளை பத்தி என் பையனுக்கு உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. இப்ப லக்ஷ்மியும் என் பேரன் ஜுன்னுவும் எங்க வீட்டுல தான் இருக்காங்க. எல்லாம் உங்க தயவு தான் ஜோசியரே. மித்ரா லக்ஷ்மிக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் தவறுகள் இருந்தாலும் அதுவும் உங்க தயவால கூடிய சீக்கிரமே சரியாயிடும்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறமா என் பையன், என் மருமக, என் பேரன் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. என்னாச்சு ஜோசியரே? நீங்க திரும்ப ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அது என்னன்னு சொல்லுங்க. என்னம்மா சொல்ற? உன் ஜாதகத்தை சொல்லி உனக்கு நல்லது செஞ்சனா கெட்டது செஞ்சனான்னு தெரியலம்மா. என்ன ஜோசியரே நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இவ சந்தோஷமா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனா